ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 5/10/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணேன். 8:45க்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் ஓப்பன் ஆகிருக்குது, சாய்ஸ் லாக்கிங் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற சந்தேகமும், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு ரவுண்ட் 3க்கு எப்போ வரும், இதெல்லாம் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் ஓகேங்களா, லேட்டஸ்ட் நியூஸை பார்த்தீங்கன்னா அதில் PWT போர்ட்டல் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் PWT சர்டிஃபிகேட், PWTக்கு கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கான டாக்குமெண்ட்டை வந்து PWT போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7th October 5 PM வரைக்கும் அந்த டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது PWT கேண்டிடேட்டுக்கு 3rd ரவுண்டில் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7th October. இது ஒரு செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்டு 3 அது எப்போ அப்படின்னா 5/10/2025 இன்னைக்கு, ஓகேங்களா, இன்று 5/10/2025 10 AM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டு டைமு முடிஞ்சுது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3ல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கான அவைலபிள் சர்வீசஸில் உங்களுக்கு நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் சாய்ஸ் லாக்கிங்க்கான டைம் என்ன அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கலை, ஓகேங்களா. ஸோ அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவைலபிள் சர்வீசஸில் இருக்குது. எந்த தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வரவில்லை. சாய்ஸ் லாக்கிங் அதை பொறுத்து தான் உங்களுக்கு எப்போ அப்படிங்கிறது தெரியும். NRI ரவுண்டு 3க்கு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற தகவல் இன்னமும் இது வரைக்கும் கொடுக்கல, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நேற்று MCC வெப்சைட்டில் வந்த அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 3 இஸ் எக்ஸ்டெண்டட் டில் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரிமைன் இன் டச் வித் MCC வெப்சைட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். அப்போது உங்களுக்கு MCCக்கான ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. எந்த தேதி அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு MCCயினுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதனால் கடைசி தேதி அப்படிங்கிறது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அப்போது என்ன லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத MCC வெப்சைட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் MCC வெப்சைட்டில் வந்த உடனே நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அப்போது சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட் என்னங்கிறது தெரியாது. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இன்னமும் அவைலபிள் சர்வீசஸில் உங்களுக்கு நியூங்கிற அந்த நியூ சர்வீசஸ் அப்படிங்கிறது பிளிங்க் ஆகலை. அதனால் சாய்ஸ் லாக்கிங்கை பற்றின எந்த அப்டேட்டும் வரல. அது மட்டும் இல்லாமல் ரவுண்டு 3க்கு உங்களுக்கு NRI கேண்டிடேட்டில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற தகவலும் இன்னமும் வரல. PWT கேண்டிடேட்டுக்கு அவங்க போர்ட்டலில் PWT சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7th October 2025 5 PM வரைக்கும். அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க எந்த டேட் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய சாய்ஸஸை ஃபில் பண்ணி வச்சுக்குங்க. சாய்ஸ் லாக்கிங் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மேஜர் டவுட் என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ தான் ரவுண்ட் 3க்கு NRIக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இப்போ NRI நான் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிளுங்கிறது தெரியாமல் நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் தான் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா யாரெல்லாம் NRIக்கு ரவுண்ட் 3க்கு அப்ளை பண்ணிங்களோ நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து
எம்சிசியினுடைய மெயிலுக்கு ஒரு மெயிலை போடுங்க, மெயில் ஐடிக்கு ஒரு மெயிலை போடுங்க. எனக்கு நான் ரவுண்ட் 3க்கு என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு இன்னமும் நான் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு தெரியல, எலிஜிபிள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் மெயில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் நம்பருக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ஆர்ஐயில் நான் ரவுண்ட் 3க்கு அப்ளை பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணேன், என்னுடைய நேம் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு. இல்லைன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து எம்சிசியினுடைய மெயிலுக்கு மெயில் போட்டும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.